என் பேர் பிரேம்குமார். நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி பிரைஸ் விஷயம் கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம BTC USD டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். பிரைஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா $60,900. ஓகேங்களா? சோ நேத்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேசிவ் பம்ப். ஓகேங்களா? சோ பிரைஸ் வந்து நல்ல ஒரு மேசிவ் பம்ப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னன்னா நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தேன், பிரைஸ் கீழே டிராப் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேலே போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து கீழே வந்தது இல்லைங்களா? ஸோ வந்திருக்க இடம் எந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க, இந்த டிமாண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ 54,900 50,900. ஓகேங்களா? அந்த டிமாண்டை டச் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த டிமாண்டை டச் பண்ணிதான் இப்போ வந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ பவுன்ஸ் கொடுத்தவன் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 58,500. ஓகேங்களா? ஸோ 59,000 ரவுண்டா வச்சுக்கோங்க. இந்த 59,000க்கு மேல போய் என்ன பண்ணிருக்கான், கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,700 போய் க்ளோஸ் வச்சிருக்கான். இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸா பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி இது பக்காவான ஸ்ட்ராங்கான க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் மார்க்கெட்ல சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வி ஷேப் ரிகவரி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஃபர்தரா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு பிரைஸ் இங்க இருந்து கீழே வருது அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்றனா, ஸோ இந்த இடத்துல பண்ணிருக்கான் பாத்தீங்களா? ஸோ கரெக்டா இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆயிருக்கான். சரிங்களா? ஸோ திரும்பவும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு பாருங்க, இங்க இருந்து பவுன்ஸ் ஆயிட்டு திரும்ப இங்க வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆயிருக்கான். ஸோ அதே மாதிரி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா மேபி கீழே வந்தானா மறுபடியும் இந்த டிமாண்டை டேப் பண்ணி ரிஜெக்ட் ஆனானா பவுன்ஸ் ஆவான். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த $59,000. ஓகேங்களா? ஸோ 58,500 டிமாண்டோட மேல இருக்க அந்த ஜோனு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா 59,000 கீழே வந்து விக விட்டு அதாவது வந்துட்டு திரும்ப மேலே போவான் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி 59,000க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனான்னா ஸோ இவன் வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டில் நம்மளுக்கு வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஆஹா அற்புதமா இருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது ஒரு புல்லிஷ் ஹேமரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் இந்த வீக்லி கேண்டல் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஸோ மேபி நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு புல்லிஷ் பேட்டர்ன்லயே முடிச்சிட்டானா நெக்ஸ்ட் கேண்டல் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே சாரி அந்த மாதிரியா அந்த மாதிரி கேண்டல் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்களா, இந்த மாதிரி கேண்டல் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் நம்மளுக்கு ஆல் டைம் ஐ உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் 22 நாள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 22 நாள்ல நம்மளுக்கு வந்து உடையுமான்னு கேட்டீங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புல்லிஷ் கேண்டல் ஓகேங்களா, இந்த வீக்லி கேண்டல் பார்த்துக்கோங்க. இந்த வீக்லி கேண்டல் நம்மளுக்கு புல்லிஷாவே க்ளோஸ் வச்சதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஐ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா இந்த மாசம் உடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இந்த ஆல் டைம் ஐ உடைக்கணும்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாசம் நம்மளுக்கு ஆல் டைம் ஐ உடைச்சதா இது ஆகஸ்ட் 8ஆம் மாசம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. சரிங்களா? இன்னும் 4 மாசத்துல இவன் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்ப ஒரு புல் பேக் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செப்டம்பர் முடிஞ்சிச்சுன்னு அக்டோபர்ல இருந்து மார்ச்சுக்குள்ள நம்மளுக்கு டாப் அவுட் ஆகணும் மார்க்கெட். ஓகேங்களா? டாப் அவுட்னா நல்லா ஹைல போயிட்டு மார்க்கெட் போய் நிக்கணும். அட்லீஸ்ட் 1 லேக்குக்கு மேலேயாவது போய் நிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 6 மாச பீரியடுக்குள்ள இது நடக்கணும்.
ஓகேங்களா. ஸோ நடக்குதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தே மார்க்கெட் ரிகவரி ஆகணும். மறுபடியும் நான் வந்து கரெக்ஷன் வரேன்னு சொல்லிட்டு இந்த லோக்கு கீழெல்லாம் வரக்கூடாது மார்க்கெட்டு. ஏன்னா இந்த ஐயை உடைச்சிட்டான். ஓகேங்களா. இந்த ஐயை உடைச்சானா மறுபடியும் வந்து இந்த லோவை உடைக்க கூடாது. அந்த லோ வந்து இதுக்குள்ள இருக்கும் போது உடைச்சிருந்தானா ஓகே பரவாயில்ல, வேலிட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 59 உடைச்சு கேண்டல், அது 61,700 போய் கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால மறுபடியும் 49,000க்குலாம் அவன் வரக்கூடாது. ஓகேங்களா. அப்படி வந்ததுன்னா வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சா ஃபர்தரா மார்க்கெட் இன்னும் அக்ரெசிவா கீழே வரும். ஓகேங்களா. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வி ஷேப் ரிகவரில போகுது. வி ஷேப் ரிகவரி போது நம்மளுக்கு கேண்டலோட லென்த் இந்த லெவலுக்கு தான் வரும், நல்லா அக்ரெசிவா வரும். அடுத்த வார கேண்டல் வந்து இன்னும் அக்ரெசிவா போகும். ஓகேங்களா. ஸோ அக்ரெசிவோட மூவ்மெண்ட்டோட போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $71,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் எங்கேருந்து சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஏரியாலேருந்து போவோம், அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஏரியா சொல்லியிருந்தேன், இந்த ஏரியாலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே பிரேக் ஆகி கீழே வந்து ஸோ நவ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த 71,000 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த 71,000 வந்து கண்டிப்பான முறையில் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டில்னா புல்லிஷு. ஸோ 45க்கு கீழே வருமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு கேட்டாங்க, என்ன இது டெலகிராமில் வரும்போது கூட என்ன கேட்டாங்க. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து 45 கீழே வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 கீழெல்லாம் போகக்கூடாது. ஓகே 45 இல்லை, இந்த 49 கீழெல்லாம் போகக்கூடாது. போனால் வந்து இட்ஸ் குவைட் டேஞ்சர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனால் இந்த மேல் நோக்கி தான் போனவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு காலையில் கேண்டல் க்ளோஸ் இருந்தது. 4 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சது, கிட்டத்தட்ட 61,700. க்ளோஸ் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கேண்டல் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாக்குள்ளே தான் இருக்கானே ஒழிய அதை தாண்டியும் மேலே போல, அதை தாண்டி ரொம்ப அக்ரெசிவாக கீழே வரல. அப்போனா செல்லர்ஸோட ப்ரெஷர் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா. செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் இல்லைன்றது அர்த்தம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மேபி இவன் வந்தானா ஸ்லோவாக வந்தானா வந்து இந்த லெவல், அதாவது இந்த லெவல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா, அதாவது இந்த 59,000 கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போனோன்னா இன்னும் அக்ரெசிவாக புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து இன்னைக்குள்ளே நடக்கணும். நாளைக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னா மேபி வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட அதாவது வால்யூம் இருக்காது, வீக்கெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்று கன்சல்டேஷன், மேலே போய் நின்று கன்சல்டேஷன் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் எப்பவுமே என்னென்னா, மண்டே வந்து நான் வந்து இது போன வாரமே சொல்லிட்டேன், மண்டே வந்து ஒரு டம்ப் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய டம்ப் வரும்னு நானே எதிர்பார்க்கல. ஓகேங்களா. நானே டம்ப் வரும்னு எதிர்பார்த்தேன். மண்டே டம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்போட முடிப்பானுங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். மார்க்கெட்டை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா. மார்க்கெட்டை வந்து ரெகுலராக ஒவ்வொரு கேண்டலோட மூமெண்ட்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நுணுக்கம், ஐ மீன் என்னென்னா அந்த ஒரு டீட்டெயிலான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்ல மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.